காரை செல்வராஜ் சார் வணக்கம். காரை செல்வராஜ் சார், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட், திமுக எல்லாம் கூட இந்த தீர்ப்பை வரவேற்று இருக்கிறது. மதிமுகவும் இதை வரவேற்று இருக்கிறதா சார், இந்த இடைக்கால தீர்ப்பை? இதுல குறிப்பாக அந்த இரண்டு மாற்றங்களை கொடுத்திருப்பது மாவட்ட ஆட்சியருக்கான உச்சபட்ச அதிகாரத்தை. கேக்குது சார், பேசலாம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுத்திருக்கிற உச்சபட்ச அதிகாரத்தை நிறுத்தி இருப்பது என்பதும், அந்த 5 ஆண்டுகளுக்கு உள்ளாக இந்த இஸ்லாமியருடைய சொத்தை கொடுக்க கூடாது என்பதில் ஏற்பட்டிருக்கிற மாற்றமும், குறிப்பாக அந்த 2 செய்திகள் ஓரளவுக்கு நமக்கு ஒரு மூச்சு விடுற அளவுக்கு, அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிற அளவிற்கான தீர்ப்பு வழிகாட்டுதல் தானே தவிர, இது முழுமையாக இந்த தீர்ப்பை கொண்டாடக்கூடிய மனநிலையில் பொதுவாக நான் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நண்பர் ஹென்றி அவர்களும் அண்ணன் இதயத்துல்லா அவர்களும் 2 கோணங்களிலே இதை மிகச்சிறப்பாக எடுத்து வச்சிருக்காங்க. என்னுடைய பார்வையில் இந்த சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் கிரண் ரிஜிஜு அவர்களால் கொண்டு வரப்பட்டு 5 நிமிடங்களில் விளக்கம் கொடுக்கப்பட்டு இந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு வெற்றி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்கிற நிலையில் ஒன்று. இரண்டாவது, இதற்கு பார்லிமெண்ட் ஹவுஸ் ஒரு கமிட்டி பண்ணாங்க. ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தலைமையில சொல்லுகிற பொழுது, இந்த சட்ட திருத்தத்திற்கான காரணங்கள் என்ன என்பதைத்தான் குறிப்பாக இந்த தீர்ப்போட பொருத்தி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி. ஒண்ணு 1995 law have some loopholes with regards to regulating work properties. சரி. அந்த ஒர்க் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிற அந்த சட்ட திட்டங்கள் இருக்கிற ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்பதும், டைட்டில் டிஸ்பியூட்ஸ் இருக்கு, இல்லீகல் ஆக்குபேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் லேண்ட் இருக்கு, அதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும் என்கிற இந்த 2 செய்திகளோடு 1923ஆம் ஆண்டு காலாவதியான முசல்மான் வக்ஃப் சட்டத்தை ரத்து செய்வது ஒன்று. இரண்டாவது, 1995ஆம் ஆண்டில் வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வது. அதுல என்ன திருத்தங்கள்னு குறிப்பா கொடுத்திருக்காங்கிறத ரொம்ப கவனமா கவனிக்கணும். அது யார், எந்த அரசாங்கம், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இதன் மூலம் அது என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்பதை இதனூடே வெளிப்படையா தெரிஞ்சுக்கலாம். ஒன்று பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை விவாதிப்பதற்கான தளங்களை மேம்படுத்துவது ஒன்று, குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதும் வெளிப்படைத்தன்மையோடு கூடிய அமைப்பாக வக்ஃப் வாரியத்தை உருவாக்குவது ஒன்றும், வக்ஃப் வாரிய செயல்திறனை மேம்படுத்துதல், அதாவது டெக்னாலஜி டிரைவனா கொண்டு வரணும் வக்ஃப் வாரியத்தை என்று அவருடைய அடுத்த பார்வை. சட்டத்திற்கு, அந்த வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு புதிதாக பெயர் மாற்றம் செய்வது என்பதும், பதிவு செயல்முறைகளை மேம்படுத்த வேண்டும், வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்து நிர்வகிப்பதில் தொழில்நுட்பத்தின் பங்கை அதிகரிக்க வேண்டும். இதுதான் இந்த சட்ட திருத்த மசோதாவோட ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கிற நோக்கம். இதுல நீங்க சொத்துக்களை தொழில்நுட்பத்தினுடைய பங்கை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், எனக்கு நிறைய செய்திகள் கவனத்துக்கு வருது. இந்த குறைகளை களையக்கூடிய இடத்தில் ஒன்றிய அரசாங்கத்திற்கு தகுதி இருக்கிறதா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். தகுதியற்ற ஒரு அரசாங்கம் இதுவரையில் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அவர்கள் எதை சாதிக்க நினைக்கிறார்கள் என்பது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று, இன்றைக்கு இருக்கிற பார்லிமெண்ட் கட்டடமும் ஏர்போர்ட்டும் வக்ஃப் வாரிய சொத்தில் இருப்பதனால் அவர்களுக்குள் உள்ளூர ஒரு பயம் ஒன்று. இரண்டாவது, கிட்டத்தட்ட 8,72,000 சொத்துக்கள் இருப்பதாகவும் 9.4 லட்சம் ஏக்கராக மதிப்பு இருக்கிறது என்பதும், ஒட்டுமொத்த சொத்துக்களின் மதிப்பு 1.2 லட்சம் 1.2 லட்சம் கோடி என்கிற செய்திகளை நம்ம விரிவா பார்க்கிறோம். இதுல 8,72,000 சொத்துக்களிலே உத்தரப்பிரதேசத்தில் 1,20,000 சொத்துக்கள், வக்ஃப் வாரிய சொத்துக்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. நீங்க டெக்னாலஜி டிரைவனா கொண்டு வரணும், வக்ஃப் வாரியத்தை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னீங்க,
கொரோனா காலத்திலே செத்து போனவர்களுடைய எண்ணிக்கையை கேட்டால் அந்த எண்ணிக்கை எங்கள் கைவசம் இல்லை என்று சொன்ன இந்த ஒன்றிய அரசாங்கம், விவசாயிகள் போராட்டத்திலே 647 பேர் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வழியிலே போனவர்கள், அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள், இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையை தாருங்கள் என்று எதிர்கட்சிகள் கேட்ட பொழுது அதற்கான தகவல்கள் எங்களிடம் இல்லை என்று சொன்ன அரசாங்கம். இதான் டிஜிட்டல் இந்தியா. இப்படிப்பட்ட அரசாங்கம் வக்பு வாரியத்திலே டெக்னாலஜி டிரைவனா கொண்டு வர போறோம், நாங்கள் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர போறோம் என்பதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தங்கள் என்பதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, புரியுது. இந்த இஸ்லாமியர்கள் கொடையாக கொடுத்திருக்கிற வக்பு வாரியத்தால் கவனிக்கப்படுகிற இந்த சொத்துக்கள், பெரும் சொத்துக்களை முதலில் சட்ட திருத்தம் இவர்கள் செய்தது போன்று நடந்திருந்தால், மாவட்ட ஆட்சியர் தலைவரின் அதிகாரத்தின் கீழ் இது கொண்டு வரப்பட்டிருந்தால் அந்த 1,20,000 ஒட்டுமொத்த சொத்தும் அரசாங்க சொத்தாக மாறி இருக்கும். ஒன்று. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் நீங்க இஸ்லாமியர்கள் வீடுகளை இடிக்க கூடாது, புல்டோசர் கொண்டு இடிப்பது என்பது சட்டத்துக்கு புறம்பானது என்று தீர்ப்பு சொன்னதற்கு பிறகும், இடித்த வீடுகளுக்கு 6 லட்சம் ரூபாய் காஷ்மீரில் கொடுக்கணும்னு சொன்னதற்கு பிறகும் கூட பாஜக ஆட்சி பண்ணுகிற மாநிலங்களில், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசங்களில் இஸ்லாமியருடைய வீடுகளை எல்லாம் புல்டோசர் கொண்டு இடித்து தள்ளுகிற சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளை செய்கிற இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக தன்னை யோக்கியனாக காட்டிக்கொள்ள நினைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இரண்டாவது, நீங்க வக்பு வாரியத்தை புதுமைப்படுத்த போறோம், மேம்படுத்த போறோம், வெளிப்படைத்தன்மை என்று சொன்னால், தேர்தல் கமிஷன் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளால் தேர்தல் கமிஷனும் ஈடையும் கன்னத்தில் மாறி மாறி அறை வாங்கி கொண்டு வெட்கக்கேடான நிலையில் இருக்கிற ஒரு தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்பை நிர்வகிக்கிற ஒன்றிய அரசாங்கம் வெட்கப்பட வேண்டிய அரசாங்கம். இந்த நிர்வாக மேம்படுத்துதலை, இந்த டெக்னாலஜி டிரைவனை, வெளிப்படைத்தன்மையை எங்கே கொண்டு வந்திருக்க வேண்டும்? ஜனநாயகத்தினுடைய அடிப்படை வேரை பிடுங்கி தேர்தல் கமிஷன் சார் என்கிற அமைப்பு மூலமாக 65 லட்சம் பீகார் வாக்காளர்களை நீக்க முடியும் என்று சொன்னால், ஒரே வீட்டில் மகாராஷ்டிராவில் 17,000 வாக்குகளை கொண்டு வந்து தேர்தலில் வெற்றியடையும் என்று சொன்னால், யாருக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறீர்கள்? நீங்க எதற்காக நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க? இரண்டாவது, என்னமோ இந்த ஒன்றிய மைய அரசாங்கத்தின் மூலமாக போடுற 20 பேர்ல 3 பேர் இஸ்லாமியர்கள். ஏன் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இங்க வரணும்? இந்து கோயில்களிலே, அறநிலையத்துறையிலே வேற்று மதத்தினர் வேலையில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற அரசாங்கம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வரலாம், ஆகமம் தெரிந்தவர்கள் எவரும் வரலாம் என்று சொன்னதற்கு பிறகும் கூட அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போகிற ஒரு அரசாங்கம், இவ்வளவு செயல் செபி மேல எவ்வளவு குற்றச்சாட்டுங்க, எவ்வளவு பெரிய அமைப்பு, அதானி அவர்கள் மீது ஹிண்டன்பெர்க் பெரிய தாக்குதலை தொடுத்தது, அதை செபியே விசாரணை பண்ணி செபியே உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அதானிக்கு கிளீன் சிட் கொடுத்து அதானியை குற்றமற்றவராக நிரூபிப்பதற்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் செபி இறங்கி இருக்கிறது என்று சொன்னால், இது போன்றது ஒரு தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகளை எல்லாம் ஆட்டம் போட வைத்துவிட்டு நீங்கள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் தலை குனிகிற, வெட்கப்படுகிற இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு இன்றைக்கு வக்பு வாரிய சட்டம் இஸ்லாமியர்களுடைய அடிமடியில் கை வைக்கிறது தான். அண்ணன் ஹென்றி அவர்கள் சொன்னது போல் இது தீர்ப்பு என்பது தடை கொடுக்கப்படவில்லை, ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாது இந்த ஒன்றிய அரசாங்கம். இஸ்லாமியர்களுடைய வக்பு வாரியத்திற்கு கீழ் இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் அரசாங்கம் பறிமுதல் செய்கிற வரையில், இந்த பிஜேபி அரசாங்கம் இருக்கிற வரையில் ஒரு 50% வக்பு வாரிய சொத்துக்களையாவது பறிமுதல் செய்கிற சிந்தனைக்குத்தான் இவர்கள் போவார்களே தவிர நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் இவர்கள் மதித்ததில்லை என்பதுதான் என்னுடைய முதல் பார்வை. செல்வராஜ் சார், 15/9/2025 அன்னைக்கு ஒரு வீடியோவை பிளே பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபி அஸ்ஸாம் பிரதேஷ், சரிங்களா? We can't let this dream of Baijan to be true அப்படின்னு சொல்லிட்டு. பாய்ஜான்னா என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு. நாங்கள் அந்த வீடியோவை ப்ளே பண்ணோம், அது உங்களால் பார்க்க முடியுமா? ஓகே, பார்த்துட்டீங்களா சார்? சார், இது ஒரு கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை பல முறை அவர் சொல்லியிருக்காரு சார்.
சார் இதுதான் இவங்களுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கும்போது திரு ஜவாஹிருல்லா வந்து சில மாநிலங்கள் இந்த வக்ஃபு சொத்துக்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டேட்டோட பார்ட்டியினுடைய ஸ்டாண்ட் இதுவாக இருக்குது, அவங்க தாங்க ரூல் பண்றாங்க அப்படின்னா இப்படியாக ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு முன்பாக அப்படியான சம்பவங்கள் நடக்க சான்ஸ் இருக்கா சார்? இல்ல, நிச்சயமாக அதற்கான முயற்சிகள் இறங்குவாங்க. பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய இடத்திற்கு பாஜக நகரும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, இப்பொழுது கொடுத்திருக்கிற இடைக்கால தடை அதையெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சாரமாக இதை உருவாக்கி மக்களுடைய மனநிலைகளிலே ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும் என்று தேர்தல் மோடுக்கு இந்த இஸ்லாமிய வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தினுடைய செய்திகளை கொண்டு வருகிற பணியை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அதுக்கு ஆரம்பத்திலே சொன்ன எந்த நிலையிலும் இடைக்கால தடைகளாக இருக்குமே தவிர அதற்கான வழிமுறைகளை பாஜக நிச்சயம் நிறைவேற்றியே செல்லும். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், உத்தரப்பிரதேசத்துல ஒரு இந்து விழா, அது பெரிய விழா நடக்கிற இடத்துல போகிற வழிகளில் இருக்கிற இஸ்லாமியர் கடைகளில் உள்ள அந்த பேரெல்லாம் போர்டெல்லாம் மாற்றணும், அந்த போர்டை வெளியில வைக்கணும், அந்த இடத்துல இந்துக்கள் வேலை பார்க்குறாங்களா இஸ்லாமியர் வேலை பார்க்குறாங்களான்னு அவங்களுடைய அடையாளப்படுத்தணும், இல்லையெல்லாம் கடைகளை எல்லாம் மொத்தமாக அடைக்கணும்னு சொல்லக்கூடிய இடத்தில் பாஜகவினுடைய முதலமைச்சர் இருக்கிற சூழ்நிலையில இது மிக மோசமான நிலைமைக்கு இதை கொண்டு செல்லும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இது ஒரு இடைக்கால தடை கொடுத்திருக்குது. நண்பர் சிவபிரகாஷ் வந்து பேசுகிற பொழுது ஒரு செய்தியை சொன்னார், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிற அதிகாரத்தை தான் நம்ம தடுத்து நிறுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு. நான் எங்க பிரச்சனையை ஆரம்பிக்கும்னு நான் இப்பவே சொல்லிடுறேன். ஆக்கிரமிப்பு புகாருக்கு உள்ளாகும் வக்ஃபு சொத்து மீது தீர்ப்பாயம் முடிவு எடுக்கும் வரை அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வகை செய்யும் திருத்த பிரிவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கே தவிர எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அதை பிரச்சனையை பூதாகாரமாக்குவதும் பிரச்சனைகள் இல்லாத சொத்துக்களை எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்குகிற வேலையை அடுத்த நீதிமன்றத்திலே வருகிற வழக்கறிஞர்கள் செல்வதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக நிச்சயமாக ஒன்றிய அரசாங்கம் பாஜக ஆகிற மாநிலங்களில நிச்சயமாக உள்ளெடுக்கும். முக்கியமாக இதுல இன்னொரு செய்தின்னு கேட்டீங்கன்னா, அந்த 20 பேருக்கு 3 பேர் வேற்று மதத்தினர் என்பதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அந்த 20 பேரையுமே உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு தலையாட்டுகிற பொம்மைகளாக உள்ளவர்களை கொண்டு வந்து போட்டு கூட நான் சொன்ன 1,20,000 வக்ஃபு வாரிய சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்திற்கான சொத்தாக மாற்றுவதற்கான முயற்சியை தான் அவர்கள் செய்வார்கள். இப்ப தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, யார கொண்டாந்து போடுவாங்கன்னா முதல்ல வேலூர் இப்ராஹிம், அவர் பேர் என்னங்க, வேலூர் இப்ராஹிம், பாஜகவுடைய சிறுபான்மை பிரிவு தலைவர் நினைக்கிறேன், அவரை கொண்டு போய் உள்ள போடுவான். இஸ்லாமியர் தானே. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு அது மிக கொடூரமான இடத்திற்கு இதை கொண்டு செல்வார்கள். நிச்சயமாக பாஜக அமைதியாக இருக்காது. ஏன்னா நீங்க இரண்டாவது தலைமை நிர்வாக அதிகாரிக்கு வழிகாட்டுதல் தான் கொடுத்திருக்கிறாங்களே தவிர அந்த நிர்வாகி வந்து இஸ்லாமியராக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லல. இவ்வாறு அலுவல் சார்பான உறுப்பினரான தலைமை செயல் அதிகாரி பதவிக்கு கூடுமான வரையில் முஸ்லீமை நியமிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கு. புரியுது சார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தவறுகளை பாஜக தொடர்வதற்கு அஸ்ஸாம்ல நடப்பது இன்னும் அனைத்து மாநிலங்களும் நடக்கக்கூடிய இடத்திற்கு தான் பாஜக நகரும். ஓகே சார், ஓகே.